உலகம் தோன்றி எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்திருந்தாலும் கிபி 20ஆம் நூற்றாண்டில்தான் பெரும்பாலான அறிவியல் முன்னேற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த வகையில் கடந்த நூற்றாண்டை நாம் அறிவியல் நூற்றாண்டு என்றே வர்ணிக்கலாம். சாதனைகள் நிகழ்த்தப்பட்ட துறைகளுள் ஒன்று விண்வெளி ஆராய்ச்சி. விண்வெளிக்கு முதலில் யார் செல்வது என்ற போட்டி அமெரிக்காவுக்கும் முன்னைய சோவியத் யூனியனுக்கும் இடையே ஒரு பல பரீட்சையாகவே உருவானது. அந்த போட்டியில் சோவியத் யூனியனுக்கு முதல் வெற்றியை பெற்றுத்தந்த ஓர் வீர இளைஞரைத்தான் நாம் சந்திக்கவிருக்கிறோம். அவர்தான் விண்வெளியில் முதலில் வலம் வந்த யூரி காகரின். 1934ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி மாஸ்கோவுக்கு அருகிலுள்ள குளுஷினோ என்ற கிராமத்தில் பிறந்தார் காகரின். 4 பிள்ளைகளில் 3ஆம் அவர். அவருடைய தந்தை ஒரு தச்சர், தாயார் பால் வியாபாரி. காகரின் சிறு வயதாக இருந்த போது தன் வீட்டு திடலில் குண்டுகளால் துளைக்கப்பட்ட ஒரு ரஷ்ய போர் விமானம் அவசரமாக தரையிறங்குவதை பார்த்தார். அதிலிருந்து வெளியான விமானியின் மார்பில் இருந்த பதக்கங்களை பார்த்து வியந்த காகரின் தானும் ஒரு விமானியாக வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவை அவர் தினந்தோறும் அசை போட்டார். பள்ளியில் கணிதத்திலும் பௌதிகத்திலும் சிறப்பாக தேறினார் காகரின். பள்ளி இறுதி ஆண்டில் அவருக்கு பிளையிங் கிளப் எனப்படும் பறக்கும் மன்றத்தில் சேர வாய்ப்பு கிடைத்தது. அவரது கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நனவாக தொடங்கியது. 1955இல் அவர் முதல் முறையாக தனியாக ஓர் விமானத்தை ஓட்டினார். அவரது திறனை கண்ட பயிற்றுவிப்பாளர்கள் காகரின் மிகச்சிறந்த விமானியாக வருவார் என்று முன்னுரைத்தனர். பின்னர் ஆரன்பர்கில் உள்ள ரஷ்ய ஆகாயப்படை பள்ளியில் சேர்ந்தார். 23 வயதான போது அந்த பள்ளியின் மிகச்சிறந்த அதிகாரியாக அவர் தேர்ச்சி பெற்றார். ரஷ்ய ஆகாயப்படையில் Yak-18 என்ற ரஷ்ய போர் விமானத்தை ஓட்டும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. முதல் முறையாக அதனை ஓட்டிவிட்டு வந்த போது அவர், இப்போதுதான் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்று கூறினார். 1957ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி ஸ்புட்னிக் என்ற உலகின் முதல் செயற்கைக்கோளை விண்ணுக்கு வெற்றிகரமாக பாய்ச்சி விண்வெளி யுகத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தது ரஷ்யா. அதனை அடுத்து மனிதனை விண்வெளிக்கு அனுப்பிவிட வேண்டும் என்பதுதான் அப்போதைய சோவியத் யூனியனின் பிரதமர் குருஷேவின் திட்டம். அதனை அறிந்த காகரின் அந்த திட்டத்தில் சேர விரும்பி விண்ணப்பித்தார். அவரது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கும் வேறு சில வீரர்களுக்கும் விண்வெளி பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. பயிற்சிகள் மிக கடுமையாக இருந்தன. எனினும் விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்ற அவரது லட்சியத்தில் குறியாக இருந்ததால் எல்லா சோதனைகளையும் பயிற்சிகளையும் வெற்றிகரமாக முடித்தார் காகரின். பின்னாளில் அவரை பற்றி வர்ணித்த சக வீரர்கள் காகரின் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்ததில்லை என்றும் முடிவெடுத்து செயல்படுவதில் அவர் மிகச் சிறந்தவர் என்றும் கூறினர். எல்லா பயிற்சிகளும் முடிந்தன. யார் விண்வெளிக்கு முதலில் அனுப்பப்பட போகிறார் என்று அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். அபாயம் மிக்க அந்த முதல் பயணத்தை மேற்கொள்ள யூரி காகரினின் பெயர் முன்மொழியப்பட்டது. பயணத்தின் வெற்றிக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. உயிரோடு திரும்ப முடியுமா என்பதும் கேள்விக்குறி. ஆனால் எதற்குமே முதல் முயற்சி என்ற ஒன்று வேண்டுமல்லவா? அதைத்தான் செய்ய புறப்பட்டார் காகரின். மனைவியின் ஆசையை பெற்று வரலாற்று சிறப்புமிக்க அந்த பயணத்துக்கு தயாரானார். 1961ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி தனது 27வது வயதில் தெரியாத ஒன்றை நோக்கி வாஸ்டாக் 1 என்ற வான்கலத்தில் விண்ணுக்கு செலுத்தப்பட்டார் காகரின். ஒரு தேசமே பிரார்த்தனையில் மூழ்கியது. வெகு விரைவில் புவியீர்ப்பு மண்டலத்தை வெற்றிகரமாக தாண்டி தரையிலிருந்து 302 கிலோமீட்டர் உயரத்தில் விண்ணில் அழகாக உலா வந்தது கலம். அந்த கணம் விண்வெளியில் உலா வந்த முதல் மனிதன் என்ற அழியா புகழுக்கு சொந்தக்காரரானார் காகரின். சுமார் 2 மணி நேரத்தில் உலகை ஒருமுறை வலம் வந்த பிறகு பத்திரமாக தரையிறங்கினார் காகரின். உலகம் உருண்டை என்பதையும் முக்கால்வாசி தண்ணீர் நிறைந்தது என்பதையும் முதலில் கண்கூடாக கண்ட பெருமையும் அவரையே சாரும். அந்த அற்புத காட்சியை பார்க்க அவர் உயிரையே பணயம் வைத்ததில் ஆச்சரியமில்லைதான். ஆனால் நம்மில் எத்தனை பேர் துணிந்திருப்போம்? காகரினின் வெற்றிக்கு பிறகுதான் விண்வெளி ஆராய்ச்சியில் இன்னும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. உண்மையில் விண்வெளி போட்டியின் முதல் அத்தியாயத்தில் தோற்று போனதாக உணர்ந்த அமெரிக்கா எப்படியாவது நிலவில் கால் பதிக்கும் போட்டியிலாவது வென்றுவிட வேண்டும் என்று சபதம் மேற்கொண்டது. அடுத்த 8 ஆண்டுகளில் அதில் வெற்றியும் பெற்றது. அந்த வெற்றிக்கும் அடித்தளமிட்ட பெருமை காகரினை சேரும்.
ஆனால் சரித்திரம் படைத்த 7 ஆண்டுகளில், அதாவது 1968 ஆண்டு மார்ச் 27 காகரின் ஓட்டி வந்த ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதில் அவர் அகால மரணம் அடைந்தார். அப்போது அவருக்கு வயது 34 தான். சிறிய வயதிலேயே மறைந்தாலும் அவர் இன்றும் பலருக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக காட்சியளிக்கிறார். யாருமே செய்யாத போது முதலில் துணிந்ததால் தான் காகரினுக்கு விண்வெளியும் வானமும் வசப்பட்டன. வரலாறும் அவரை நினைவில் வைத்திருக்கிறது. நாமும் விண்ணை தொட துணிந்து கனவு கண்டால் அந்த நிலா கூடவா வசப்படாமல் போகும்? வானம் வசப்படுமே. 96.8